Allahu 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 Allah Allahu 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 Allah اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا. قال النبي صلى الله عليه وسلم: أي الناس خير؟ سئل النبي صلى الله عليه وسلم: أي الناس خير؟ من ينفع الناس؟ خير الناس من ينفع الناس. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விட்ட கட்டளை, அல்லாஹ்வின் பெயர் கொண்டு குர்பானி கொடுங்கள் என்று அந்த புனிதமான கட்டளையை மிக சந்தோஷத்தோடு மிகவும் சுறுசுறுப்பாக மற்ற அமல்களிலே காட்டுகின்ற வேகத்தை விட கூடுதல் வேகமாக அதிலே ஆனந்தத்தோடு அதிலே செலவு செய்யப்படுகிற காசிலே கொஞ்சம் கூட உள்ளத்திலே சங்கடம் தோணாமல் அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். ஆனால் குர்பானி கொடுத்தோம், இனி அடுத்து ஈதுல் அத்ஹா வருகிற போது குர்பானி கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம் மீது கடமை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதுவல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் குர்பானி கொடுத்தாக வேண்டும். ஹர் தின் குர்பானி தேனா சாஹியே, ஹர் லம்ஹா, ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு வாரமும் மாதமும் வருடம் முழுக்க இரவும் பகலும் நாம் குர்பானி கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த குர்பானி கொடுக்கும் தன்மை, அர்ப்பணிக்கும் தன்மை வரவில்லை என்றால் நாம் தந்த குர்பானிக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அந்த குர்பானி நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமே. அன்றைய தினம் அறுத்து முடிந்து விட்டது, அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுத்தாகிவிட்டது, கரிகளும் பங்காகிவிட்டது, முடிந்த மட்டிலும் நம்மால் எந்த அளவுக்கு பிறருக்கு தந்து மகிழ வேண்டுமோ தந்து மகிழ்ந்து விட்டோம். நாமும் எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ, எப்படி எல்லாம் சாப்பிட வேண்டுமோ எல்லா வகையிலும் சாப்பிட்டு முடித்தோம். இன்னும் கூட மீதம் இருக்கிறது ஹசரத் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேலாக வைத்திருக்காதீர்கள், அனைத்தையும் தர்மம் செய்து விடுங்கள். நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் அல்லது மிஞ்சியதை தர்மம் செய்து விடுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சொன்னார்கள், உங்களை நான் அதை தேக்கி வைக்க வேண்டாம், அதை பாதுகாத்து வைக்க வேண்டாம், பதப்படுத்தி வைக்க வேண்டாம் என்று தடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். அல்லாஹ் அனுமதி தந்து விட்டான். அடுத்த வருடம் வரையிலும் கூட நீங்கள் பாதுகாத்து வையுங்கள், தக்க வையுங்கள், அதை பதப்படுத்திக் கொள்ளுங்கள், வருடம் முழுக்க நீங்கள் பயன்படுத்துங்கள், தவறேதும் இல்லை. பிறருக்கு உண்ண கொடுங்கள்,
நீங்களும் பதப்படுத்தி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதினால் இந்த டப்பாவில் உள்ள உப்பு கணவெல்லாம் 2024க்குரியது. இது 2025க்குரியது. அதை விட ஆச்சரியம் கேளுங்களே, 2023க்குள்ளதும் கூட வச்சிருக்கு என்று சொல்லும் அளவுக்கெல்லாம் ஜாயிஸாகிவிட்ட காரணத்தால், கட்டாயம் அல்ல, தேக்கி வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் நம் மீது ரஹ்மத் செய்தான். உண்மையிலேயே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அவன் அந்த அர்ப்பணிப்பை, அந்த குர்பானியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நினைத்து பாருங்கள். வெறும் ஆணை மட்டும்தான் அல்லாஹ் படைத்தான், சுவனத்திலே வைத்தான். ஆனால் சுவனம் சுவையாக இல்லை. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், சுவனம் எனக்கு சுவனமாக இல்லை, சுவனம் எனக்கு சந்தோஷம் தரவில்லை, எனக்கு தோழமைக்கும் துணைக்கும் ஆள் வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஹவ்வாவை படைத்தான், அவர்களுக்கு தோழமையாகவும் துணையாகவும் ஆக்கினான். எந்த ஒரு பெண்ணும் மனைவி மட்டுமல்ல, அவள் ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாள், அவள் தோழமையாகவும் இருக்கிறாள், நமக்கு துணையாகவும் இருக்கிறாள். ஒரு காரியத்தை ஃப்ரெண்ட் நமக்கு தர முடியாது, ஃப்ரெண்ட்ஸுகள் நமக்கு தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மனதிற்கு நிம்மதியையும் மனைவி தருகிறாள். எனவே அவள் துணையாக இருக்கிறாள். அதே நேரத்தில் தேவையுள்ள ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி நமக்கு தோழனாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தோழமைக்கு அல்லாஹ் படைத்ததுதான் ஹவ்வாவை. திருமணம் முடித்த புதிதிலே அர்ப்பணிக்கின்றான் தன் மனைவிக்காக வேண்டி. क्या तुझे चाहिए बोल मैं देता हूं, ये साड़ी होना या वो साड़ी होना, एक साड़ी 4 साड़ी उठा ले. ஒரு சேலையெல்லாம் பத்தாது, ஒரு சேலை எடுக்க போனா 9 சேலை எடுத்து கொடுக்கறான். என்னங்க கையில காசு இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்க? சொன்னேன் இல்லைண்டு, சும்மா சொன்னேன், உனக்கு சேலை வாங்கி தர்றதுலாம் இருக்கேன். எடுத்து தள்ளுகிறான். ஒரு ஆடை வேண்டாம், 9 ஆடை எடுத்துக்கொள். நகை கடைக்கு போனா எடுத்துக்க, இதை அதை எடுங்கிறான். காசு இல்லைன்னு சொல்றீங்க இல்லைங்க? அதெல்லாம் வச்சிருக்கேன், ரைட், தனியா வச்சிருக்கேன். அந்த நேரத்தில் அந்த பிரியத்தை வெளிப்படுத்துகிறான். தன்னையே குர்பானி ஆக்குகிறான் தன் மனைவியினுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி. இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, மனைவி மட்டும்தான். அந்த மனைவியின் மீது பிதாவாகிறான். அப்படியே தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறான். எழுந்தால் மனைவி, படுத்தால் மனைவி, நடந்தால் மனைவி, அமர்ந்தால் மனைவி, பார்த்தால் மனைவி, இப்படி அப்படியே பிதாவாகிறான். அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், உன் வாழ்க்கையிலே 2 பகுதி. ஒரு பகுதி மவத்தத், இன்னொரு பகுதி ரஹ்மத். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். துவக்க காலம் நீ பாசத்தோடும் பிரியத்தோடும் நடந்து கொள். உன்னுடைய வயோதிக காலத்திலே அவள் உன் மீது குர்பானியாகும் அளவுக்கு நான் நடக்க வைப்பேன். एक जमाने में हम कुर्बान हो जाना चाहिए और एक जमाना आएगा वो हम पर कुर्बान होगी. कुर्बान होना ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இவன் நடக்க முடியாமல் ஆகிவிடுவான். முதல்ல கிழவனாகிறது ஆண் தான், முதல்ல வயோதிகம் அடைகிறது ஆண் தான். நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போறது ஆணுக்கு தான். ஏன்னா பாடா பட்டு நூலா திரிச்சு நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கி பிள்ளைகள்லாம் வளர்ந்து கிளந்து பெருசான பிறகு இவர் பார்த்தா டீலா வேண்டும். இந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ இள வயதிலே, வாலிப வயதிலே உன்னை முழுமையாக குர்பானி கொடுத்தாய், உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாய். இப்பொழுது நீ வயோதிகமாக இருக்கிறாய். உன்னுடைய மனைவியின் உள்ளத்திலே நான் ரஹ்மத்தை போடுகிறேன், இரக்கத்தை போடுகிறேன், கருணையை போடுகிறேன். அவள் உங்களை கவனித்துக் கொள்வாள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அப்படி இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறான். காலமெல்லாம் ஓடாக உழைத்து தன்னையே அர்ப்பணித்தவன் வயோதிக காலத்திலேயும் வஞ்சிக்கப்படுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய அநீதம்.
நாம் எப்படி குர்பானியாக ஆகிறோமோ, நம்மை எப்படி அர்ப்பணிக்கிறோமோ, அதே போன்று நாம் வயோதிகம் அடைகிற நேரத்தில் நமக்காக வேண்டி நமது மனைவிமார்கள் குர்பானியாக வேண்டும். காரணம், அல்லாஹ் அவர்களுக்கு வயோதிகத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் தருவதில்லை. இடைவெளி விட்டு தான் திருமணமே நடக்கிறது, ஈக்குவலாக நடப்பதில்லை. 10 ஆண்டுகள் வித்தியாசத்திலே, 15 ஆண்டுகள் வித்தியாசத்தில் கூட திருமணம் நடந்து விடுகிறது. ஆண் சீக்கிரத்தில் பலகீனம் அடைந்து விடுகிறான், பெண் இன்னும் பலகீனம் அடையாமல் நல்ல நிலையில் இருக்கிறாள் என்றால், இந்த வித்தியாசத்தை ரப்பு ஏற்படுத்துவது எதற்காக என்றால், துவக்க காலத்திலே இவன் மபத்தத்தாக இருக்க வேண்டும், கடைசி காலத்திலே அவள் இவன் மீது ரஹ்மத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக என்ன ஆகிவிடுகிறது தெரியுமா? துவக்க காலத்திலேயும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் கொஞ்சம் காலம் கழிந்து இவன் வயோதிகம் அடைகின்ற நேரத்திலும் கூட மிக சொற்ப காலத்திலேயே கைகால்களிலே வலி, மூட்டிலே வலி, நடக்க முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை என்கிற நிலைக்கு ஆளாகி மீண்டும் வயோதிகத்திலும் அவனே பார்க்க வேண்டிய சூழல், வயோதிகத்திலும் அவன் முழுமையாக குர்பானியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக உதவி புரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சுவனத்தை திறப்பதற்காக போய்கொண்டிருப்பேன், நான் தான் சுவனத்தை திறப்பேன், நான் தான் முதலில் செல்லுவேன், எனக்குத்தான் அந்த உரிமையை ரப்பு தந்திருக்கிறான். அந்த சுவனத்தை திறக்க போகிற போது, அந்த சுவனத்தை திறக்க போகின் பக்கத்திலே என்னை தட்டி கொண்டு ஒரு பெண்மணி செல்வார். எனது புஜத்தை தட்டி கொண்டு வேகத்திலே, வேண்டுமென்றல்ல, அந்த வேகத்திலே போவாள். நான் உடனே அந்த பெண்ணை பார்த்து, மன்னந்தி, நீ யாரம்மா? நீ, நான் இன்னும் கேட்டவே திறக்கலையே, சுவனத்தை நான் தானே திறக்கணும், நீ யார்? நீ இப்படி முட்டிக்கொண்டு போகிறாய், நீ யார்? நீ அங்கே இன்னும் திறக்கவே இல்லையே, யார் நீ என்று நபி அவர்கள் கேட்பார்களாம். இதை நபி அவர்களே சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு நாளை கியாம நாளையிலே நடக்கும். அந்த பெண்மணியிடத்தில் நான் கேட்பேன், மன் அந்தி, நீ யாரம்மா என்று கேட்பேன். உடனே அந்த பெண்மணி சொல்லுவாள், நான் வேறு யாரும் அல்ல, என் கணவனை இழந்து, நான் சின்ன வயதிலேயே என் கணவனை இழந்தவள். அந்த கணவனை இழந்தது என்ற அந்த வாக்கியம் ஒன்று மரணத்தின் மூலம் இருக்கலாம், அல்லது இயல்பாக ஏதேனும் தலாக்கு போன்றவைகள் நிகழ்ந்து ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு மனமுறிவினால் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். ஆக வயோதிகத்தில் அல்ல, வாலிபத்தில் கணவனை இழந்தவள் நான். ஆனால் அவரின் மூலம் எனக்கு கிடைத்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக வேண்டி, வார்த்தெடுப்பதற்காக வேண்டி, அந்த குழந்தைகளை நல்ல நிலைக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நான் மறு திருமணம் செய்து கொண்டாதவள். நான் அலங்கரித்துக் கொண்டு அமர்ந்தால் என் பிள்ளைகளின் நிலை என்னாவது என்று நான் அலங்கரிக்க மறந்தவள். நல்ல வெண்ணிறமாக இருந்தேன், பாருங்கள் இப்பொழுது கருப்பாக ஆகிவிட்டேன். என் பிள்ளைகளை கவனிப்பதிலேயே என் வாழ்க்கை, வாலிபம், என் சுகம், என்னுடைய அத்துணை இச்சைகளையும் நான் மறந்தவன், தியாகம் செய்தவள். வீட்டுக்குள்ளேயே அமர்ந்தவள். வெளியில் போனால் பிறருடைய பார்வைகள் பட்டு அவர்களது கல்புகள் கெட்டிடலாம், அல்லது எனது கல்பும் கூட கெட்டிடலாம் என்று நான் வீட்டுக்குள்ளேயே அமர்ந்தவள். என் பிள்ளைகளுக்காக வேண்டி என் வாலிபத்தை தொலைத்தவள், தியாகம் செய்தவள் என்றவள் சொல்லுவாள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அன வசௌதா உல் ஹத்தைனி கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நானும் கண்ணம் கருத்து போனவளும் சுவனத்திலே இப்படி இருப்போம். எனக்கு எந்த இடத்தை அல்லாஹ் தருகிறானோ சுவனத்திலே, அந்த இடத்திலே அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் இடமளிப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம். வாழ்க்கையிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆடுகளை நாம் குர்பானி கொடுக்கிறோம் என்று. உலகத்தில் என்னென்ன நிகழ்கிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு பெண்மணி தன் வாழ்நாள் முழுக்க தன்னை தியாகம் செய்கிறாள் என்றால் அவள் என்ன சாதாரண தியாகமா? அது என்ன சாதாரண குர்பானியா? நினைத்து பாருங்கள். தனக்கு பசிக்கும், ஆனால் தன் பிள்ளையின் பசியை போக்குவாள். தனக்கு தூக்கம் வரும், முட்டிக்கொண்டு அப்படியே சொக்கும், ஆனால் தன் குழந்தைக்காக வேண்டி தாலாட்டி சீராட்டி தூங்க வைப்பாள்.
இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கிடப்பாள், பகலெல்லாம் பசித்திருப்பாள். ஈது போன்ற நல்ல நாட்கள் வந்தால் தன் பிள்ளைகளுக்கெல்லாம் அழகான ஆடை உடுத்தி அலங்கரிப்பாள். ஆனால் தான் பழைய ஆடையோடவே கிடப்பாள். ஏமா இன்னும் நீங்க ட்ரெஸ் உடுத்தலையா, நீங்க இன்னும் ஈதுக்கான ட்ரெஸ்ஸை உடுத்துக்கல, எனக்கு என்னப்பா கிடக்குது ஈது, நீங்கெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அதுதானப்பா எனக்கு ஈது என்று சொல்லுவாள். அந்த தாயும் அந்த தந்தையும் நினைத்து பாருங்கள். அந்த துணிமணிகள் எல்லாம் சும்மா வீட்டுக்கு வந்துருச்சா? அந்த தாய் உடுத்தி அழகே பார்த்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ள அத்தனை வஸ்துகளும் வந்தது யாரினால்? அந்த தந்தையின் மூலமாக வல்லவா? அவன் ஒரு மாத காலம் வியர்வை சிந்தி உழைக்கின்ற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து எப்படியாவது என் பிள்ளைகள் சந்தோஷமாகிவிட வேண்டும், என் பிள்ளைகள் படித்து பெரிதாகிவிட வேண்டும், சமூகத்திலே உயர்ந்து விட வேண்டும், அவனது மடிகள் நிரம்பிவிட வேண்டும், என் பிள்ளைக்கு நல்ல வரன் வந்திட வேண்டும், வாழ்க்கை செழித்திட வேண்டும். ஒவ்வொரு தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு தன்னுடைய சிந்தனையை உயர்ந்த சிந்தனையாக, பரந்த சிந்தனையாக, விரிவான சிந்தனையாக வைத்துக் கொண்டு தன்னையே தியாகம் செய்து அந்த பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். இந்த தியாகத்துக்கு ஈடாக முடியுமா? இணையாக முடியுமா? ஏதேனும் ஈடுகட்ட முடியுமா? இதற்கு இணையாக ஏதேனும் தியாகத்தை அந்த பிள்ளைகள் செய்திட முடியுமா? முடியவே முடியாது, காலத்துக்கும் முடியாது. இந்த அளவுக்கு தியாகம் செய்த அந்த தாய் தந்தையர்களுக்காக அவர்கள் வயோதிகம் அடைகிற நேரத்திலே அவர்களை அமர வைத்து, அவர்களை அழகு பார்த்து, அவர்களது பசி போக்கி, அவர்களது உள்ளத்துக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தந்து துஆவை வாங்கும் அளவுக்கு பிள்ளைகள் தியாகமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு தியாகமாக இருக்கிறார்களா என்றால் மிகவும் கேள்விக்குறிதான். உள்ளத்தை புண்படுத்தாமல் இருந்தால் போதும் என்கிற அளவுக்கு. யார் ரசூலுல்லாஹ், இவர் எனது தந்தை. ஒரு வயோதிகரை அழைத்துக் கொண்டு வந்து ஒரு சஹாபி வாலிபர், இவர் எனது தந்தை, ஆனால் கொஞ்சம் நியாயம் கேட்டு சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ், கொஞ்சம் நியாயம் கேட்டு சொல்லுங்கள், என்ன செய்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொன்றும் இல்லை யார் ரசூலுல்லாஹ், என் சட்டையை மாட்டி வைத்தால் இவர் இஷ்டப்படான பணத்தை எடுத்துக் கொள்கிறார், நான் ஏதேனும் பொருள்களை வாங்கி வந்து வைத்தால் இவர் இஷ்டப்பிரகாரம் எடுத்து சாப்பிடுகிறார், இஷ்டப்பிரகாரம் எடுத்து புழங்குகிறார். என்ன ஒரு நியாயம் இல்லையா? நேர்மை இல்லையா? நஊது பில்லாஹி மின் தாலிக். உன்னை வளர்க்கப்பட்ட பாடு என்ன? உன்னை வார்த்தெடுக்கப்பட்ட கஷ்டம் என்ன? உனக்கு சீட்டு கிடைக்க வேண்டும் என்று படிபடியாக ஏறி இறங்கியதென்ன? எத்தனை இடங்களில் கேவலப்பட்டதென்ன? கடன் வாங்கிவிட்டு கடன் கொடுக்க முடியாமல் தலைகுனிவாக இருந்த காலம் என்ன, நேரம் என்ன? இப்பொழுது வாங்கி வந்ததை சாப்பிட்டு விடுகிறார் என்று முறையிடுகிறாயே. நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது விட்டார். என்ன சொல்கிறார்? உடனே அந்த வயோதிக பெரியவரை பார்த்து கேட்டார், உங்கள் மகன் இப்படி சொல்கிறானே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உடனே அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், எனது வாலிபத்திலே நான் எதையுமே பூட்டி வைக்கவில்லை, திறந்து வைத்திருப்பேன். ஏனென்றால் சாவி தேடுகின்ற கஷ்டம் கூட என் மகனுக்கு ஏற்படக்கூடாது என்று. எங்கே அத்தா பூட்டி பூட்டி வச்சுக்கிறாரு என்று சொல்லக்கூடாது என்பதற்காக திறந்தே வைத்திருப்பேன். அவர்கள் இஷ்டப்பட்டதை சாப்பிட வேண்டும் என்று ஆசிப்பேன். அவர்கள் இஷ்டப்பட்டதையும் அதையும் தாண்டி அவர்களை மகிழ்வித்தேன். காலமெல்லாம் இப்படி கழிந்தது. ஆனால் இன்று இவன் என்னிடத்தில் கணக்கு கேட்கிறான். யார் ரசூலல்லாஹ், வாங்கி வைத்த வாழைப்பழத்தில் 4 வாழைப்பழம் காணாம என்ன ஆச்சுன்னு கேட்க. நேற்று தானே வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள காண போச்சா, அதுக்குள்ள தீர்ந்து போச்சா? மனுஷர்கள் தான் இருக்காங்க வீட்டுல, மிருகங்களா வாழுது என்று கேட்க. அப்படியெல்லாம் கேட்கப்பட்டவர்கள் என்னிடத்தில் வந்து கவலையோடு சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் சாப்பிட்டால் இவ்வளவு சீக்கிரத்தில் தீராது, மிருகங்கள் சாப்பிடுகின்றன என்கிறான். யாரை? தன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களை சொல்கிறான். உருவாக்கி வார்த்தெடுத்த தாய் தந்தையர்களை கொச்சையாக பேசுகிறான் என்றால் நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது விட்டார்கள். அதற்குள்ளாக அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான். போங்கள், யார் போங்கள் ஜிப்ரீலே, என் ஹபீபிடத்தில் போய் சொல்லி வாருங்கள் சட்டத்தை. உன்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஒரு சட்டத்தை கல்விலே போட்டு விட்டு சென்றார்கள்.
உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இங்க பார், நீ மட்டுமல்ல, அந்த மாலுக்க நீ அபிக்க, நீயோ நீ சேமிச்சு வச்சிருக்கிற எல்லா செல்வங்களும் சொத்துகளும் நீ சம்பாதிக்கின்ற அத்துணை சம்பாத்தியங்களும் உன் தந்தைக்குத்தான் உரியது. அவர் நினைத்தால் அந்த பணங்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், உன்னை கூட விட்டு விடலாம். நீயும் அவருக்குத்தான் சொந்தம். உன்னுடைய காசு, பணம், சொத்து எல்லாமே உன் தந்தைக்கு தான் சொந்தம். உன்னிடத்தில் இவ்வளவு அக்கறையோடும் அரவணைப்போடும் நடந்த தந்தையிடத்தில் நீ எப்படி நடக்கிறாய்? உடனே நபி அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், நான் என்ன சொல்லுவேன்? நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? पूरी जिंदगी कुर्बान कर दिया, मेरी पूरी जायदाद कुर्बानी कर दिया, मेरे वक्तों को कुर्बानी कर दिया, मेरी जवानी को कुर्बानी कर दिया, मेरी इज्जतों को कुर्बानी कर दिया. என்னுடைய கண்ணியம், கௌரவம், என்னுடைய காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் நான் அர்ப்பணிச்சுட்டேன். நீ கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவன்கிட்ட சொல்லுங்க, ஒரு தந்தை என்று நடக்க வேண்டியது இல்லையா? ஒரு பக்கத்தை விட்டு அண்டை விட்டார்கிட்ட எப்படி நடந்துக்குவோமா அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டா போதுமான்னு சொல்லுங்க. என்னிடத்துல தந்தை போன்றெல்லாம் அவர் நடக்க வேணாம். என்னிடத்துல தந்தை என்கிற கண்ணியத்தோடு நடக்க வேணாம். பக்கத்து வீட்டுக்காரு அந்த அளவுக்காவது நடக்க சொல்லுங்க. அதுவும் முடியலன்னா நான் ஒரு மனுஷன் நினைச்சாவது நடக்க சொல்லு. இன்சான் ஹோ, தூ பி ஏக் இன்சான் ஹை, அந்த இன்சானியத்தை பேண சொல்லுங்க. நான் மனிதன்றதையாவது மனசுல வச்சு நடக்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது! அப்படிப்பட்ட ஒரு காலம். உண்மையிலேயே எந்த பிள்ளைகள் எல்லாம் தாய் இருந்தேர்கள் வயோதிகத்தை அடைந்த நேரத்தில் வைத்து பார்க்கிறார்களோ, உண்மையிலேயே குர்பான் அதுதான் குர்பான். வாலிபத்தில் வைத்து பார்ப்பதோ, நல்ல விளக்கமுள்ள காலத்தில் வைத்து பார்ப்பதோ பெரிய விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தை 9 தடவை கேட்பார்கள் அல்லவா, அந்த காலகட்டத்தில் வைத்து பார்க்க. ஒரு விஷயத்தை 9 தடவை கேட்பாங்க. யாருப்பா அப்படிங்க, நான் தான் அப்படின்னு. நான் யாரு என்று, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு பேரை கூட சொல்ல மாட்டான். அதான் வந்திருக்கேன். வந்திருக்கேன்னா யார் வந்திருக்கா? அட சும்மா கடைய, யார் வந்தான்னா யார் போனா என்ன அப்படின்னு. ஆனால் வாலிபத்திலே அவன் சிறு பிள்ளைகளாக இருக்கிற நேரத்திலே அந்த தாயும் தந்தையும் ஒரு தடவைக்கு எத்தனை தடவை, 90 தடவை, 900 தடவை என் பிள்ளை கேட்கிறான் என்று திரும்ப திரும்ப சொன்ன காலம் எப்படி? அது என்ன அப்படின்னு கேட்பான். அதுதான் காக்கா, ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்பான். அது அப்படித்தான் இறைவன் படைச்சிருக்கான். அதுக்கு ஏன் 2 காலு? உனக்கு 2 கால் தானே, அப்ப நம்ம மாதிரி தானே. அது கூட்டு கேள்வி, கொல்ல கேள்வி கேட்பான், ஏகப்பட்ட கேள்வி கேட்பான், கிறுக்குத்தனமாலாம் கேட்பான். குட்டி பையனா இருக்கும் போது எல்லாத்துக்கும் என் பையன் என்ன மாதிரி கேட்கறான் தெரியுங்களா? குருட்டுத்தனமா கேட்கறான், சொல்லலாம். அறிவாளியா கேட்கறான், விளக்கமா கேட்கறான். அவன் நாளைக்கு வந்தா நாளைக்கு பெரிய மினிஸ்டர் ஆவான் போல் தெரியுது, அந்த மாதிரி எல்லாம் கேட்கறான். பெரிய செல்வந்தனாவான் போல் தெரியுது இப்பவே, அந்த மாதிரி எல்லாம் கேட்கறான். சந்தோஷம் தாங்கிறது இல்லை தாய் தந்தையர்களுக்கு. அவன் கேட்கறது அறிவுக்கு பொருத்தமில்லை என்றாலும் மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்லி மகிழ்கிறான். ஆனால் வயோதிகம் அடைகிற நேரத்தில் யாருப்பா வந்தது? கதவு திறக்கிற மாதிரி தெரியுதே. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டா பயங்கரமா கோவிக்கிறான். போற நேரத்துல மெதுவா சத்தம் இல்லாம போறான். யாருக்கு தெரியக்கூடாதான், தாய்க்கு தந்தைக்கும் தெரியக்கூடாதான். தெரிஞ்சா அந்த நேரத்துல ஏதாவது உபதேசம் செய்வாங்களாம். அதை அவனால தாங்கிக் கொள்ள முடியலையா. வண்டி ஓட்டுற நேரத்துல ரொம்ப அப்படியே டென்ஷனா இருக்கலாம். அப்பா போற இடத்துல யார்ட்டையும் சண்டை ஓட்டுறாத, போற இடத்துல நல்ல முறையில் இருந்துட்டு வரணும், பார்த்து போப்பா, பல்ல மடலாம் பார்த்து போ, ஏதாவது உபதேசம் செய்வாங்க. அதை தாங்கிக் கொள்ள முடிகிறது இல்ல. பல்ல மேடு உட்கார்ந்து இருக்கிறதுல உட்கார்ந்துக்க வேண்டியதானே. பல்ல மட்டை பார்த்து போக எங்களுக்கு தெரியாதாக்கா? நாங்க குருட்டு மனுஷனா, நாங்க தான் பார்த்துதானே ஓட்டுறோம். எதையுமே தாங்கிக் கொள்ளுகிற மனதில்லை.
எதையுமே பொறுத்துக் கொள்கிற எண்ணம் இல்லை. விரோதியை விட கடுமையாக எந்த நேரத்தில் மௌத்து ஏற்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இன்றைய சூழல் இருக்கிறது என்றால் குர்பானி எங்கே போனது? அர்ப்பணிப்பு எங்கே போனது? நினைத்து பாருங்கள். ஹதீஜாமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் வெளியே சென்ற போது மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், ஒரு எத்தீமான ஒரு அனாதையை, ஆதரவற்ற ஒருவரை இவ்வளவு பெரிய செல்வசீமாட்டி திருமணம் முடித்துக் கொண்டாள் என்று என்னை கேவலமாக பேசுகிறார்கள். உண்மையிலே நான் இந்த செல்வசீமாட்டியா? நீங்கள் தான் செல்வந்தர், நீங்கள் தான் குபேரர், நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு மால்தார். உங்களுக்கு முன்னால் நான் கை கட்டி நின்று உங்களிடத்தில் வாங்கி நான் சாப்பிட வேண்டும், அதுதான் எனக்கு பெருமை. எனவே என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துகள், தங்க தீனார்கள், திருகங்கள் அனைத்தையும் உங்களது காலிலே வந்து அர்ப்பணிக்கிறேன் என்றார். அதுதான் குர்பான். हर चीज आपके पांव के नीचे या रसूल अल्लाह, எல்லாமே உங்க காலுக்கு அடியில. இனிமேல் நீங்க தான் குபேரர், நீங்க அனாதை அல்ல, நீங்கள் ஆதரவற்றவர் அல்ல, நீங்கள் ஃபக்கீர் அல்ல, நீங்கள் தான் கனி, நீங்கள் தான் செல்வந்தர். நான் உங்களுக்கு முன்னால் கை கட்டி நின்று உங்களிடத்தில் கேட்பதை நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் வாங்கி தருவதை முடித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். நீங்கள் வாங்கி தருவதை சாப்பிட்டுக் கொள்ள பெருமைப்படுகிறேன். எனவே எனக்கென ஒன்றுமில்லை, அனைத்தும் உங்களுக்குரியது என்று அந்த ஹதீஜாமா வந்தார்களே, இந்த உணர்வு வர வேண்டும். தன்னுடைய கணவனுக்காக தன்னை முழுக்க தியாகம் செய்பவள் தான் மனைவியாக இருக்க முடியும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக முழுக்க தியாகம் செய்தவள் தான் தாயாக இருக்க முடியும், தந்தையாக இருக்க முடியும். வயோதிகத்திலே தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காக முழுக்க முழுக்க தியாகம் செய்தவன் மட்டும்தான் மகனாக இருக்க முடியும். அந்த எண்ணமோ, அந்த சிந்தனையோ, அந்த உயர்ந்த மனப்பக்குவமோ இல்லை என்றால் அவன் மகனாக இருப்பதற்கு அர்த்தமே இல்லாதவன். அவனது வாழ்க்கையிலே அவன் எவ்வளவுதான் பெரிய படிப்பு படித்திருந்தாலும் வாழ்க்கை சூனியமாக ஆகிவிடும். அவன் எவ்வளவுதான் பெரிய செல்வாக்குள்ளவனாக, பெரிய பணத்தை சம்பாதிப்பவனாக இருந்தாலும் அந்த பணங்காசுகள் அவனுக்கு 10 பைசாவுக்கு உதவாமல் போய்விடும். அந்த தாய் தந்தையர்கள், வயோதிகர்கள் செய்கிற துஆவினால் தான் வாழ்ந்திட முடியும். இல்லை என்றால் வாழ்க்கையாக இருக்காது. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பெரியவர்களே, ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா நினைத்து பார்க்கிறோம். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா, ஹஜரத் தய்யார், ஜாஃபர் தய்யார் என்ற அந்த சஹாபிக்கு பிறந்த பிள்ளை தான் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர். மதீனா நகரத்திலே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தராக அல்லாஹ் அவரை வாழ வைத்தார். மதீனாவிலே ஒரு சர்க்கரை வியாபாரி காலையிலே வந்தார், கூவிக்கொண்டே திரிந்தார். ஆனால் மாலையாகிவிட்டது. அவர் கொண்டு வந்த சர்க்கரை மூட்டை காலியாகவே இல்லை. எவரும் வாங்கியதாக தெரியவில்லை. ஒரு ஓரமாக அமர்ந்து கவலையில் அமர்ந்து விட்டார். அந்த இடத்தை கடக்கிற போது, ஏன் கவலையாக இருக்கிறீர் என்று கேட்டார். ஒருவர் கவலையாக இருந்தால் ஏன் கவலையாக இருக்கிறேன் என்று கேட்பது சுன்னத். அப்படி கவலையாக இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வது சுன்னத். அவருக்கு ஏதேனும் உதவி செய்ய முடிந்தால் நம்மால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வது சுன்னத். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கேட்டார்கள், ஏன் கவலையாக இருக்கிறேன்? வேறொன்றும் இல்லை, நான் கொண்டு வந்த சர்க்கரை மூட்டை அப்படியே இருக்கிறது, யாருமே வாங்கவில்லை. நான் வீட்டுக்கு போகிற போது ஏதேனும் கொண்டு செல்ல வேண்டும், வெறுங்கையோடு போக முடியாது, என்ன செய்யலாம் என்று அமைதியாக அமர்ந்து ரப்பிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே ஜாஃபர், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அப்படியா, அந்த மூட்டையோடு எனக்கு தந்து விடுங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 கிலோ என்று எல்லோருக்கும் பங்கு வைத்து விடுங்கள், அந்த மூட்டைக்கான பணத்தை என்னிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். நாம் நினைக்கிறோம் பெரிய செல்வந்தராக இருக்கிறோம், பிறருக்கு கொடுத்து மகிழ்கிறோம் என்று. அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான் பாருங்கள். அந்த உள்ளத்தை அல்லாஹ் நமக்கும் தந்திருந்தால், அதே போன்று பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்ற பாக்கியத்தை நமக்கும் தந்திருந்தால், லாக் லாக் சுக்ரியா அதா கர்னா, 1000 நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த வேண்டும்? யா அல்லாஹ், நான் இப்பொழுது ஏழைகளை எல்லாம் நினைத்து
வசதியற்றவர்களை எல்லாம் நினைத்து, ஆதரவற்றவர்களை எல்லாம் நினைத்து நான் எந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேனோ, எந்த அளவுக்கு என் காசு பணங்களை குர்பானி செய்து கொண்டிருக்கிறேனோ, இதே தன்மையை என் பிள்ளைகளுக்கும் தருவாயாக, என் பேர பிள்ளைகளுக்கும் தருவாயாக, என் சந்ததிகளுக்கும் தருவாயாக. இந்த உணர்வுகள் பல தலைமுறைகளுக்கு நீள வேண்டும் ரப்பே. இந்த செல்வ நிலைகளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதே ரப்பே என்று நன்றியோடு ரப்பிடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இது போன்ற தியாகங்கள் ஒன்று இரண்டல்ல. அறுத்தமே ஆடுகள், அந்த ஆடுகள் என்ன சொல்லிவிட்டு இறங்குற தெரியுமா? யாராவது கேட்டதுண்டா? ஆட்டுக்கு பக்கத்துல போய் ரூஹு போற நேரத்துல அது ஒவ்வொன்னும் சொல்லிட்டு தான் இறக்குது. என்ன சொல்லிட்டு இறக்குது தெரியுங்களா? மைத்தோ खुदा के लिए सर दे दिया तू सर भी झुकाता नहीं. நான் அல்லாஹ்வுக்காக என் கழுத்தையே கொடுத்து என் தலையவே கொடுத்துட்டேன். ஆனா ரப்புக்கு முன்னால தலைய கூட நீ குனிய கூட மாட்டீங்க, தொழுக கூட மாட்டீங்க, ருக்கு சுஜூது கூட செய்ய உன்னால முடியலையே, நான் என்னவே தந்து விட்டேனே, கொஞ்சம் யோசிச்சு பாரப்பா என்று நமக்கு உணர்த்தி விட்டு தானவைகள் உயிரை விடுகின்றன. அந்த உணர்வை நாம் பெற்று வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வாரி வாரி வழங்கிடுமானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.